பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங் எவ்ரிவன். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் காலை மன்னாவுக்காக யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரை நாம் எவ்வாறு பின்பற்றுகிறோம் என்பது மிகவும் சிந்திக்க வேண்டியதான ஒரு காரியம். இன்றைக்கு அநேகர் பெரும்பாலும் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தேவன் செய்யும் சில விஷயங்கள் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கும் பொழுது, அல்லது அவர்கள் விரும்பாததாய் இருக்கும் பொழுது அதை தீமையாக எண்ணுகிறார்கள். அதை அவர்கள் விரும்புவது இல்லை. தேவன் நன்மை செய்து கொண்டிருந்தால் மட்டுமே அவரை துதிப்பார்கள், அவரை ஆராதிப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பாருங்க, யோபு சொல்றாரு, யோபுனுடைய மனைவி இந்த சந்தர்ப்பத்தில் யோபுவை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார்கள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நான் ஒரு கற்பனை செய்து பார்த்தேன், எப்படி யோபு தன் மனைவியிடத்தில் எப்பொழுது இதை சொல்லியிருப்பார் என்று சொல்லி. எல்லா 10 பிள்ளைகளும் இறந்து போய்விட்டார்கள். ஏற்கனவே சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டது, மிருக ஜீவன்களெல்லாம் போய்விட்டது, கோடிக்கணக்கில் லாஸ் ஆயிற்று. இப்போ 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் ஒரே வீட்டில் 10 பாடி அடுக்கி வச்சிருக்கு. எல்லாம் அடக்கம் பண்ணியாச்சு. இதுபோல ஒரு மரணம் எங்கேயும் சம்பவித்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அடக்கமெல்லாம் முடிச்சிட்டு வந்து அடுத்த நாள் குடும்ப ஜபத்துக்கு, வா குடும்ப ஜபத்துக்கு வான்னு கூப்பிட்டுருப்பாரு போல தெரியுது. அல்லது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அல்லது அடுத்த நாள் அவங்க ஆராதிக்க போகிற சனிக்கிழமை ஓய்வு நாளாக இருந்திருக்கும். கிளம்பு சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லியிருப்பாரா இருக்கும். வந்தது பாருங்க அந்த அம்மாவுக்கு கோபம். ஏயா, இன்னுமாயா நமக்கு அறிவில்லை? தேவனை தூஷித்து ஜீவனை விடுமையா? 10 பிள்ளைகளையும் ஒரே நேரத்தில் இழந்துக்கிட்டு ஆசீர்வாதம் ஒன்று கூட இல்லாமல் இருக்கிறோம். இன்னும் ஆண்டவர், கோயில், ஆராதனை, குடும்ப ஜபம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேரே, கொஞ்சமாவது நமக்கு அறிவில்லையா? இனிமேலாம் அந்த கடவுளை நான் வணங்க மாட்டேன், இனிமேலாம் கடவுளும் கிடையாது, யாரும் கிடையாது என்று தூஷித்திருப்பார்கள். அப்படியேதான் யோபு சொல்றார், அட முட்டாள், பைத்தியம், லூசு, மெண்டல் மாதிரி பேசாத. தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லுகிறார். முதல்ல சொல்லும் பொழுது 1 அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இன்னைக்கு நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், ஆசீர்வாதங்களை தேவன் தான் நமக்கு தந்திருக்கிறார். எனவே அது தேவனுக்கு சொந்தமானவை. நாம் இந்த உலகத்தில் இருப்பதனாலே இவ்வுலகத்தில் இருக்கிற வரைக்கும் அதை அனுபவித்து கொள்ளலாமே ஒழிய அதிலே உரிமை கொள்ள முடியாது. தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே ஒருபோதும் உரிமை கொள்ள நினைக்கக்கூடாது. இவ்வுலகத்தில் இருக்கும் வரை அனுபவித்துக் கொள்ளுங்கள். தேவன் எப்பொழுதும் தருவார், எப்பொழுது வேணாலும் எடுப்பார். எனவே தேவனை குறை சொல்லவே கூடாது. இந்த மனநிலையை நாம் யோபுவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆசீர்வாதங்களுக்காக தேவனை பின்பற்றுவது, தேவைகளுக்காக தேவனை பின்பற்றுவது என்பது தவறான ஒரு அணுகுமுறை. தேவன் தந்தாலும் தராவிட்டாலும் அவரை நான் நேசிப்பேன். நான் நினைத்ததை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவரை நான் நேசிப்பேன். நான் ஜெபித்தது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவரை நான் நேசிப்பேன். நான் இந்த உலகத்தில் விரும்புகிற எதை அவர் என்னை விட்டு பிரித்தாலும் நான் தேவனை நேசிப்பேன் என்கிற ஒரு உறுதியான வைராக்கியம் உங்களுக்கு தேவை. அவர் நன்மை செய்கிறவர் தான், அவர் தீமை செய்கிறவர் அல்ல. ஆனால் பல நேரங்களில் அவருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் புரிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதை யோபு தன் மனைவிக்கு தெளிவாக எடுத்துரைத்து சொல்லுகிறார். வரும் அதிகாரங்களிலே, அவரை நீ கொன்று போட்டா கூட நான் நம்பிக்கையா இருப்பேன், என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்திலிருந்து நான் விலகவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நாம் பார்க்கவே முடியாது. இத்தனைக்கும் யோபு ஒரு ஊழியக்காரர் அல்ல, ஒரு சாதாரண விசுவாசியாக இருந்து கொண்டு இவ்வளவு மன உறுதியோடு கூட தேவன் மேல் விசுவாசம் வைத்திருப்பார் என்றால் அந்த விசுவாசம் தான் நமக்கு தேவை. தேவன் ஆபிரகாமை சோதிப்பதற்காக ஒரு காரியத்தை சொன்னார், உன் மகனை எனக்கு பலியிடு என்று சொல்லி உடனே பலி கொடுத்தார். கண்பானவர்களே, கர்த்தரை நேசிக்கிறவர்களாக இருங்கள். எந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தரை பின்பற்றுங்கள். நன்மையானாலும் தீமையானாலும் அவரை உறுதியாய் பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி.
நன்மைக்காக மட்டுமே நாங்கள் உம்மை பின்பற்றாதபடி எந்த சூழ்நிலையிலும் உம்மை நேசிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும். ஆசீர்வாதங்களுக்குத்தான் தேவன் என்று மனநிலையை எங்களை விட்டு எடுத்து போடும். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை அநேகர் உள்ளத்தில் பேசி கிரியை செய்யட்டும். விசுவாசத்தில் வளருவதற்கு ஏதுவாக இருக்கட்டும். இந்த நாளின் எல்லா விதமான தோல்விகளுக்கும் ஆபத்துகளுக்கும் எங்களை விலக்கிக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.